ஸ்ரீராமஜெயம் சன்ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும், உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் உங்கள் சன்ஜோதிடம் BL ராஜதுரையன் அன்பான நன்றியும் வணக்கமும். மற்றும் 1/1/2025 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்ததாகவும் வருவது நல்லதாகவும் அனைவரும் தாங்கள் எடுக்கும் முயற்சியிலே வெற்றி பெற்று வாழ்விலே நினைத்த காரியத்தை சாதித்து அவரவர் குடும்பத்தோடும் மற்றும் உற்றார் உறவினரோடும் நண்பர்களோடும் சமுதாயத்தோடும் பரஸ்பரம் அன்பை பாராட்டி நட்பை உறுதியாக்கி தாங்கள் நினைத்த காரியத்தை வெற்றி பெற்று வாழ்வாங்கு மகிழ்ச்சியோடு வாழ்வீராக என கூறிக்கொண்டு, அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும், நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம் என கூறிக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் உங்கள் சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பார்ந்த VL ராஜதுரை சன் ஜோதிடர் அன்பான நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். அன்பர்கள், இப்போது ஆண்டு வந்துட்டு பொதுவாக பொது வெளியில் புத்தாண்டு பலன் சொல்லிட்டு வராங்க. புத்தாண்டு பலன் என்ன, ஒரு நம்ம சஞ்சோதிடம் போடவே இல்லையே அப்படின்னு ஒரு மன வருத்தம். இது என்ன விஷயம் இருக்கிறது என்றால், இந்த புத்தாண்டு என்பது பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு ஓராண்டு காலம் ஆகிறது. அந்த நிகழ்வே நம்ம புத்தாண்டா, அதாவது 365 நாட்கள் இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனிலிருந்து புறப்பட்ட மையப்புள்ளியை மீண்டும் அடைவதற்கு ஒரு வருடம் 365 நாட்கள் ஆகிறது. இதுதான் நம்ம ஆண்டாக கொண்டாடுகிறோம், ஒரு ஆண்டாக கொண்டாடுகிறோம். இதில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், இந்த ஆண்டுகள் வரிசையில் இந்த எண்கள் மாறுபடுமே தவிர மற்ற லக்னம் மாறுவது இல்லை. ஏன்னா சரியாக 12 மணிக்கு ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால், அப்போது தொற்று எப்பொழுதுமே ஆங்கில புத்தாண்டு இரவு 12 மணிக்கு ஜனனமாவதால் அதனுடைய லக்னம் கன்னியாகவே வரும். அந்த கன்னி லக்னத்திற்கு சூரியன் 4ஆம் இடத்திலே இருப்பார். மற்றும் இதில் வேறு மாற்றங்கள் நிகழ்வதற்கு காரணிகள் குரு பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். இந்த 4 கோள்கள் மட்டுமே அதாவது குரு, சனி, புதன், சந்திரன், குரு, சனி, செவ்வாய், சந்திரன், இந்த 4 கோள்கள் மட்டுமே மாற்றங்களை ராசிகளுக்கு மாறி இருப்பதற்கு வாய்ப்புகள். இந்த முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் என்னதான் இருந்தாலும் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே கண்டிப்பாக ஆண்டுதோறும் சூரிய பகவான் தனுசு ராசியிலே வீற்றிருப்பார். அதற்கு முன்பின்னாகவும் அல்லது சூரியனோடும் சுக்கிரனும் புத பகவானும் வீற்றிருப்பார்கள். இதுதான் விஷயம்.
அப்போது இந்த ஆண்டு பலன் எதை குறிக்கிறது, ஆண்டு பலன் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் எல்லோருக்கும் சரியாக வருமா என்று கேட்டால் அது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அப்போது நம்ம சந்திரனை மையமாக படுத்துகிறோம். சந்திரனை மையமாக படுத்தி நம்ம ஆண்டு பலன் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஏன்னா ஆண்டு தோறுமே ஆண்டு தோறும் இந்த புத்தாண்டு உதய லக்னம் என்பது கன்னியாக வரும். அந்த கன்னி லக்னத்திற்கு 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே வீற்றிருப்பார். மற்ற கிரகங்கள், அதாவது லக்னாதிபதியும் 10க்கும் அதிபதியான புதன் பகவான் 3லே வீற்றிருப்பதற்கும் வாய்ப்புகள், 4லே வீற்றிருப்பதற்கும் வாய்ப்புகள், 5லே வீற்றிருப்பதற்கும் வாய்ப்புகள். அது மட்டுமல்லாமல் சுக்கிர பகவான் அதே நிலையை தொடர்வார். மற்ற கோள்கள் சந்திரன், செவ்வாய், குரு, சனி, இந்த கோள்கள் எல்லாம் மாறி இருப்பதற்கு வாய்ப்புகள். அப்போது நம்ம சந்திரனை மையமாக வச்சு ஆண்டு பலன் எடுப்பது தான் உத்தமம் என்று நம்ம கணக்கெடுக்கிறோம். அப்போது இந்த ஆண்டு பிறக்கும்போது தனுசு ராசியிலே இந்த 2025ஆம் ஆண்டு ஜனனமாகிறது. துவிதிய திதியிலே இந்த 25ஆம் ஆண்டு ஜனனமாகிறது. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே இந்த 25ஆம் ஆண்டு ஜனனமாகிறது. கௌளவ கரணத்திலும் வியாகத யோகத்திலும் இந்த 25ஆம் ஆண்டு ஜனனமாகிறது. வியாகத யோகம் அமிர்த சித்த யோகத்தில் அமிர்தமும் சித்தமும் கலக்கக்கூடிய ஒரு யோகத்திலே இந்த 2025ஆம் ஆண்டு ஜனனமாகிறது. ராசியிலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார். ராசியிலே 8ஆம் இட அதிபதியுமான ராசிக்கு 8ஆம் அதிபதியான சந்திர பகவான் ராசியிலே வீற்றிருக்கிறார். இங்கு 8, 9 சம்பந்தம் வருகிறது. ராசி அதிபதியான குரு பகவான் 6லே வீற்றிருக்கிறார் வக்ரகதியிலே. ராசிக்கு 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே வக்ரகதியிலே வீற்றிருக்கிறார். 6க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே, அதாவது 2ஆம் இடத்திலே, ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனியோடு இணைந்து வீற்றிருக்கிறார். ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு இல்லை. 4ஆம் இடத்திலே ராகுவும் 10ஆம் இடத்திலே கேதுவும் இருப்பது ஒரு தர்ம சிந்தனையை கொடுக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கும். ஆக மொத்தம் இந்த 2025ஆம் ஆண்டு என்பது பல பொருளாதார நெருக்கடிகளையும் பல ஏற்றத்தாழ்வுகளையும் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்று கேட்டால் ராசி அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்திலே குரு பகவானுக்கு முழுமையான மறைவு. ராசி அதிபதி அவர் வக்ரகதியிலே இருக்கிறார். அப்போது பொருளாதார நெருக்கடியும் விலைவாசி ஏற்றமும், பள்ளி ஆசிரியர், பள்ளி சிறார்கள், இதெல்லாம் பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல பிரச்சனைகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் பெரிய நெருக்கடி ஏற்படும். விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு பொருளாதார நிலை உயரும். அது மட்டும் அல்லாமல் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே, அதாவது 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் சனியோடு வீற்றிருக்கிறார்.
இப்போ இந்த சினிமா துறை சார்ந்த விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள், கலை சித்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், வீடுகள், மாடிகள் அனைத்துமே வந்துட்டு பொருளாதார நெருக்கடியில் உருவாக்கிய பொருள்கள் விற்க முடியாமல் திண்டாடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 3ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் ஆட்சியிலே இருக்கிறார். சனி என்பது தொழிலை குறிக்கக்கூடிய காரகன். ஆகையினால உழைப்பு அதிகமாக இருக்கும், வருமானம் மிகுதியாக, வருமானம் குறைவாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருப்பது ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. வேலை வாய்ப்புகளிலே, பொருளாதாரத்திலே பல நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2025ஆம் ஆண்டு. சினிமா துறை சீராக இருக்குமா என்று சொன்னால், சினிமா துறையும் சரி, ஆடை ஆபரணங்களும் சரி, வண்டி வாகனங்களும் சரி, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சற்று சரிவுதான் சந்திக்கக்கூடிய காலங்கள். வண்டி வாகனங்கள் தயாரிப்புகள் தேக்க நிலையை அடையும். அதாவது எதிர்பார்த்த விற்பனை ஏற்படாத வண்ணம் இந்த ஆண்டு இருக்கிறது. வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், வீடுகள், நிலபுலங்கள் இதையெல்லாம் வந்துட்டு பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. 9ஆம் அதிபதி ராசியிலே வீற்றிருப்பது ஒரு சிறப்பான விஷயம். அரசு சார்ந்த விஷயத்தில் அவர்கள் வந்துட்டு எடுத்த முடிவிலிருந்து எந்த மாற்றங்களையும் இல்லாமல் அரசு ஒரு சீரான சிறப்பான விஷயத்தில் கையாளும். அரசு துறை நேர்மையாக இருந்தாலும் அதில் பணியாற்றக்கூடிய ஆட்களால் பல அரசுக்கு அவமான பெயர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளும் அரசியல் சார்ந்த விஷயத்தில், அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் பல மோதல் போக்கும், பல கையாளர்களும் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு என்பது ஒரு எதிர்பார்ப்பை விட அதிக சரிவை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன விபத்துக்கள், இராணுவம் சார்ந்த விஷயத்தில், போலீஸ் சார்ந்த விஷயத்தில், மெய்காப்பாளர்கள் சார்ந்த விஷயத்தில், செக்யூரிட்டி சார்ந்த விஷயத்தில் பெரிய மோதல் போக்கும், பெரிய பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அரசாங்கம் சார்ந்த பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு பாதுகாப்பு அற்ற சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு ஏற்றுமதிகள், வெளிநாட்டு இறக்குமதிகள் இதையெல்லாம் வந்துட்டு கட்டுக்குள் இருக்கும். பங்குச்சந்தையிலே மிகப்பெரிய சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எண்ணெய் வளங்கள், நீர் வளங்கள் அனைத்துமே ஆண்டு குறைந்துதான் காணப்படும். மின்சாரம் துறை சார்ந்த விஷயத்திலும் பல நெருக்கடிகள் சார்ந்து வரும். ஆக மொத்தம் 2025ஆம் ஆண்டு என்பது ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியும், ஒரு பொருளாதார வீழ்ச்சியும் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள். வேலை பளு அதிகரிக்கும், உழைப்பு நேரம் அதிகரிக்கும், ஊதியம் குறைவாகும். அரசு என்னதான் இதை சரி கட்ட பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் கையை மீறி போவதற்கு தான் இந்த ஆண்டு இருக்கிறது. பெற்றோர்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆடை ஆபரணங்கள், தங்கம், வைர நகைகள், உடுத்தக்கூடிய உடை முதல் வசிக்கக்கூடிய இடத்து வரை எல்லாமே விலைவாசி விண்ணை தாண்டி அதிரக்கூடிய விலைவாசி ஏற்றங்களும், பல சகித்து கொள்ள முடியாத சம்பவங்களும் இந்த ஆண்டு நடந்தேற இருக்கிறது.
ஏன்னா 9ஆம் இடத்த அதிபதி ராசியில் இருந்தாலும் இந்த ராசி அதிபதியும் 6ஆம் இடத்திலே மறைவது சிறப்பான விஷயம் இல்லை. 10க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 12ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு இல்லை. 6க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 3ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு இல்லை. இதில் ஒரே ஒரு சிறப்பு என்னவென்றால், அதே போல் 5க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலே வக்ரகதியிலே இருக்கிறார். இதுவும் சிறப்பு இல்லை. ஒரே ஒரு சிறப்பு, சனி பகவான் ஆட்சியிலே மூலத்திரிபுரத்திலே வீற்றிருப்பது. உழைப்பு அதிகம், வருமானம் குறைவு என்றுதான் இந்த ஆண்டு இருக்கிறது. பல நெருக்கடிகளையும் பல வறட்சிகளையும் சந்திக்கக்கூடிய காலங்கள், பல பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2025ஆம் ஆண்டு. மக்கள் அனைவரும் கவனமாக இருந்து அவரவர் வருமானத்தை சிறு சேமிப்பு மூலம் தங்களுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்பது சஞ்சோதிடத்தின் வாக்கு. ஆகையினாலே சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, இந்த ஆண்டு என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்று ராசி வாரியாக நாளை முதல் பார்க்க இருக்கிறோம். ஆகையினாலே இது பொது பலன். இந்த பொது பலன் என்பது ராசியை சம்பந்தப்பட்டதோடும் சேர்ந்து வரும். மக்கள் அனைவரும் இதை பார்த்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது உங்கள் அனைவருக்கும் என்ன எது எப்படி இருந்தாலும் நம்பிக்கையுடன் இருக்கும்போது நம்ம எதையும் சாதிக்க முடியும் என்பதை மனதிலே உறுதியாக கொண்டு, சிறிதும் பயத்திற்கு மனதிலே இடம் கொடுக்காதீர்கள், அச்சத்திற்கு மனதிலே இடம் கொடுக்காதீர்கள். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மனம் என்ன நினைக்கிறதோ அதுவாகவே நாம் செயல்படுவோம் என்பதுதான் இதனுடைய பொருள். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். நம்மளுடைய எண்ணம் போல் நமது வாழ்க்கை அமையும் என்று கூறிக்கொண்டு, நாளை முதல் தினந்தோறும் மேஷ ராசி முதல் மீனம் ராசி வரை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை, சன் ஜோதிடம், ஸ்ரீராமதேவ்.